என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 7. நர்ஸ் 3 இடங்களில் கையெழுத்து போடச் சொன்னாள். அவரை அதிகம் தொந்தரவு செய்யாதீர்கள். விடுமுறை ஓய்வுக்கு இந்த அத்தாட்சியை அலுவலகத்தில் காட்டினால் போதும். இனி நாயெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வராதீர்கள் என்றாள். முதலில் வரவில்லை என்று சொன்ன ஜீனோ தங்கள் பின்னாலேயே ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பதை அப்பொழுதுதான் பார்த்தான் ரவி. ஆயி, நான் நாய் இல்லை என்றது ஜீனோ. நீ நாய் இல்லை என்றால் நான் நர்ஸ் இல்லை. ஒரு நிமிஷம், இந்த நாயா பேசியது? ஆம், நாய்தான் பேசியது என்றது ஜீனோ. நர்ஸ் ஆச்சரியம் நிறைந்த கண்களில் அதை பார்த்து, ஜீவாவின் சுபீட்ச ராஜ்யத்தில் எதுவுமே சாத்தியம். என்ன விந்தை, நாயை பேச வைத்து விட்டார்கள். அவ்வளவு முன்னேற்றம். இது நாய் இல்லை, ரோபோட் என்று சொல்வதற்குள் அவள் உள்ளே போய்விட்டாள். அவளே ரோபோட்டோ என்னவோ என்றது ஜீனோ. கண்ணெல்லாம் பார்த்தால் பிளாஸ்டிக் போல இருந்தது. சிபி, உனக்கு என்ன ஆச்சு என்றாள் நிலா. சரியா போச்சு. சரியா போச்சுதான், என்ன ஆச்சு? ஜீவாவின் அருள் சலுகை சரியா போச்சு. ரவி அவளுக்கு சைகை செய்து மேலே கேட்காதே என்றான். நிலா அதை பொருட்படுத்தாமல், என்ன சிபி, கண்ணா பின்னா என்று பேசுகிறாய் என்றாள். சிபி அதற்கு மையமாக சிரித்தான். நிலா, சிபி, ரவி, ஜீனோ நால்வரும் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்து தரையடிக்கு படி இறங்கின போது நிலா தன் கணவனை பக்கவாட்டிலிருந்து உன்னிப்பாக கவனித்தாள். சிபி, உன் தழும்பு என்ன ஆயிற்று? ஜீவாவின் அருள் விலகிவிட்டது. சிபியின் காதருகே பைசா நாணய அளவுக்கு தழும்பு உண்டு, கருப்பாக மச்சம் போல. அதை காணவில்லை. போரோசிஸ் என்று ஒரு சிகிச்சை இருக்கிறது என்றது ஜீனோ. ரயில் கதவு பெருமூச்சுடன் திறக்க சிபி ஓரத்தில் உட்காரச் செல்லும் போது நடை கூட ஒரு மாதிரி இருக்கு என்றாள் நிலா. ரவி அவனை சந்தேகத்துடன் பார்த்து, நிலா, இப்படி வா என்றான் தனியாக. ரயில் புறப்பட்டு உடனே 100 கிலோமீட்டர் தொட, என்ன ரவி, ஒரு சந்தேகம். என்ன? அது உன் கணவன் சிபிதானா? ஆமாம், அவரேதான். ஏன்? இல்லை, அப்புறம் சொல்கிறேன். ஒன்றுமில்லை. என்ன சொல்கிறாய் ரவி? அவன் நடந்து கொள்வது ஒரு மாதிரி வினோதமாக இல்லை? ஏதாவது விபரீதமாக இருக்குமோ? விபத்து கிபத்து? ஆஸ்பத்திரியில் சொல்லி இருப்பார்களே. சிபி ரயிலுக்குள் இருந்த அறிவிப்பு பலகையை படித்தான். ரயில் நிறுத்தம் 99. நிலா சிபியின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு தோளை பற்றினாள். அவன் வாசனையே வேறு மாதிரி இருந்தது. ரவியும் ஜீனோவும் எதிர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு கண் கொட்டாமல் சிபியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ரவி ஜீனோவின் காதில் ஏதோ சொல்ல, அது வேறு வழி இருக்கிறதா பார்க்கலாம் என்றது. என்ன ஜீனோ? உன் கணவன் சிபியை காலில் கடி என்கிறார் ரவி. ஏய், சும்மா இரு. இதெல்லாம் காதில் விழவில்லை போல சிபி உட்கார்ந்திருந்தான். எதற்கு கடிக்க வேண்டும்? வலி இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு. என்ன ரவி இது? நிலா, இந்த நாய் சொல்றதை பொருட்படுத்தாதே. ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல போய். விளையாட்டா? நீ என்னிடம் கேட்கும்போது சீரியஸாகத்தானே சொன்னாய். ஐயோ ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இரேன். சிபியின் கரங்களை எடுத்து தன் கையில் பத்திரப்படுத்தி கொண்டாள். என்ன சிபி, சில்லுன்னு இருக்கு? 16 டிகிரி என்றான் சிபி. எத்தனை இருக்கணும்? சிபி, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. சிபி மையமாக சிரித்தான். மாம்பழத்தில் கூட்டம் அதிகமாகிவிட்டது. ஒரு ஆள் உள்ளே வந்து துண்டு பிரசுரங்களை கொடுத்தான். ஜீவாவுக்கு பகிரங்க கடிதம். பொய் வியாபாரியே, வயதானவர்களை கொல்ல உனக்கு என்ன உரிமை? தப்பி போன கருத்துக்களை கலைக்க என்ன உரிமை? அருமையான நூல்களை தடை செய்ய என்ன உரிமை? பாட்டையும் கூத்தையும் பண்பாட்டையும் நீக்க உனக்கு என்ன உரிமை? பதில் சொல். உளுத்தனே, டிசம்பர் 3 ஞாபகம் இருக்கட்டும். இவன் ம.தி.க. மக்களாட்சி திரும்ப வரும் கழகம். டிசம்பர் 3ஆம் தேதி என்ன? ஜீவா பிறந்த நாள். அவர் இந்த ஊருக்கு வருகிறார். சேப்பாக்கத்தில் பொதுக்கூட்டம். ஏதாவது விபரீதம் நடக்குமா என்றாள் நிலா பயந்த குரலில். நடக்கும் என்றான் ரவி. எதிரே கதவருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அருகில் வந்து உட்கார நிலா மேலும் பேச்சை துவங்கும் முன் ரவி உதட்டில் விரல் வைத்து ஷ் என்றான்.
அமைதிப்படை ஒற்றர்களே, உங்களுக்கு என்ன சம்பளம் என்றது ஜீனோ. அவர்கள் பதிலளிக்காமல் ஒரே திசையில் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க நிலா தன் கணவனை கவலையுடன் பார்த்தாள். சைதாப்பேட்டையில் ஒற்றர்கள் இறங்கிச் செல்ல பழவன் தாங்கல் வரை கூட்டமே இல்லாததால் ஜீனோ பாடிக்கொண்டு வந்தது. மூச்சென்பார், உள்ளம் என்பார், மோனமெழும் மோட்சம் என்பார், பேச்சென்பார், உன்னுடைய பேரறியார் பூரணமே. சிபியின் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு அவன் மார்பில் காதை வைத்து கேட்டது. கிளாக் பல்ஸ் என்றது. என்ன ஜீனோ? இவர் நெஞ்சுக்குள்ள கிளாக் கேக்குது. 12 மெகா. என்ன சொல்ற ஜீனோ? ரவி அவள் அருகில் வந்து, நான் சந்தேகிச்சது சரியா போச்சு நிலா, அது உன் கணவன் இல்லை. என்னது? ஆமா, டிபி தெரியுமா? டோட்டல் பிராத்தசிஸ். அப்படின்னா சொல்ல நேரமாகும். ஆனா எதிரே அந்த சீட்டில் உட்கார்ந்திருக்கிறது உன் கணவன் இல்லை. பின்ன உன் கணவன் மாதிரி அரசாங்கம் பண்ணி அனுப்பிச்சிருக்கும் பொம்மை. சத்தியமா சொல்றேன், அது பொம்மைதான். அப்பவே தெரிஞ்சுது. கலரே ஒரு மாதிரி பிரவுனா இருக்குது. அப்புறம் மூச்சு விடுறது எங்கேயாவது தெரியுதா பாரு, பார்வையை பாரு. ஒரே மாதிரி பேச்சு, குரல். கிட்ட போனியே, வாசனை பாத்தியா? என்ன உளர்ற ரவி? அவர்கிட்ட சொல்லட்டுமா? நிலாவின் விரல்கள் நடுங்கின. சொல்லிப்பாரு. சிபி இங்க பாருங்க. சிபி திரும்பி பார்த்து சிரித்தான். ரவி சொல்றான் நீங்க பொம்மையாம். சிபி சிரித்தான். ரவி சொல்வதில் உண்மை இல்லை நிலா. வாத்தியாரே, நீ நம்ம ஜாதியா? உன்கிட்ட கிளாக் கேக்குது. எந்த கம்பெனியில செஞ்சாங்க உன்னை என்று கேட்டது ஜீனோ. நான் தான் சிபி, நீதான் நிலா. வா நிலா, பக்கத்தில் வந்து உட்கார். அச்சா அச்சா என்றான் சிபி. நிலா ஒரு மாதிரி பார்த்தாள். ரவி, இவர் பேசுறது நல்லா இல்லை. ஆனா ஒரு காரியம் பண்ணு. வீட்டுக்கு போனவுடன் சட்டையை கலற்ற சொல்லு. எதற்கு? சீல் இருக்கும், இடது பக்கத்தில் இருக்கும். என்ன சொல்கிறாய் என்றே புரியவில்லை ரவி. இதோ பார், எதிரே உட்கார்ந்திருக்கிறானே, அல்லது உட்கார்ந்திருக்கிறதே, அது உன் கணவன் இல்லை. அரசாங்கம் தயாரித்து அளித்த பொம்மை. எதிரே எதிரே பார்க்கும் விதமே சரியில்லை பார். ஜீனோ சிபியின் காலை கடித்தது. சிபி இப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்க, 60 அவுன்ஸ் அழுத்தத்தில் கடிக்கிறேன், சொரணையே இல்லை பார். ஜீனோ, என்ன இது என்று நிலா கேட்க, அப்புறம் பார் என்று ரவி சிபியின் அருகில் சென்று முகத்தில் மட்டேர் என்று குத்தினான். சிபி சற்று அசங்கிவிட்டு அச்சா அச்சா என்று புன்னகைத்தான். ஐயோ, இது சிபி இல்லை, இது யார், இது யார் என்று நிலா புலம்ப, யார் இல்லை, இது அக்ரிணை என்ற ஜீனோ. எனக்கு இருக்கிற படிப்பறிவு கூட கிடையாது, மனித சாதி இல்லை. என்ன சக இயந்திரமே, உனக்கு சித்தர் பாடல் தெரியுமா? அச்சா அச்சா. இன்னும் அச்சா அச்சாவையும் அசட்டு சிரிப்பையும் விடவில்லையா? ரொம்ப புவர் மாடல். என்ன ரவி, இவரை என்ன செய்வது? இருப்பு பாதையில் தள்ள வேண்டியதுதான். அச்சா அச்சா. ரவி, எனக்கு பயமாக இருக்கிறது. நிஜ சிபிக்கு என்ன ஆகியிருக்க வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும். வாருங்கள், ஸ்டேஷன் வந்துவிட்டது. வீட்டுக்கு போகலாம். ஜீனோ அழைத்து செல்வாய். ஜீனோவின் பின் சிபி நடந்து செல்ல ரவியும் நிலாவும் சற்று தயங்கி பின்னால் வந்தார்கள். ஏதோ ஒரு காரியத்துக்காக உன் கணவன் ஊரில் இல்லை, அல்லது ஏதாவது அவசரப்பட்டு அரசாங்க தண்டனை கொடுத்து விட்டார்களோ என்னவோ என்று ரவி சொல்ல, மெல்ல பேசு, காது கேட்டுவிட போகிறது என நிலா பயந்தாள். கேட்டால் என்ன, அது வெறும் ஜடம். என்ன ஒரு சாமர்த்திய சர்க்கார்! தத்துரூபமாக பொம்மையை செய்து மனைவியிடமே அனுப்பி வைத்து பொய் புனை கதை இவற்றையெல்லாம் சாதனைகளாக்கி கொள்ளும் சர்க்கார். என்ன, ரயிலுக்கு முன் தள்ளிவிட்டு விடலாமா என்று ஜீனோ மேம்பாலத்தின் மேலிருந்து கேட்டது. என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 8. ஜீனோ மூக்கை உறிஞ்சியது. என் டிசைனிலேயே ரொம்ப வீக் மூக்குதான். அப்படி இருந்தும் மற்றொரு மிஷினை என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த ஆள் ஒரு ஃப்ராட். இது மனிதனே இல்லை. இது மனிதன் என்றால் நான் தேவன். ரவி நிலாவிடம், இப்போது ஏதும் நினைக்காதே, செய்யாதே, வீட்டுக்கு போனதும் பார்த்து கொள்ளலாம் என்றான். என்ன என்றால் மையமாக. அவளுக்கு யாவும் பிரமிப்பாக இருந்தது. இந்த ஆள் இயந்திரமா மனிதனா என்று பரிசோதித்து பார்க்க ஒரு முறை இருக்கிறது. சூடு போட்டு பார்க்கலாம்
நாயே சும்மா இரு. நிலா, இந்த பிரச்சனையை என்னிடம் விடு. எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என தோன்றுகிறது. உத்தரவாதம். சிபி இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாலும் எதுவுமே பேசாதது நிலாவுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சிபி, ஏதாவது பேசேன். இவர்கள் உன்னை பற்றி என்னவெல்லாம் அவதூறு சொல்கிறார்கள். போகட்டும். வீட்டுக்கு போனதும் ரவி நிலாவை டீ போட்டு தர சொன்னான். ஜீனோ உதவிக்கு வருகிறேன் என்றது. சிபியும் ரவியும் தனியாக இருக்க நிலாவும் நாயும் உள்ளே சென்றார்கள். ஜீனோ திறமையாக செயல்பட்டது. மைக்ரோ அவனில் பட்டன்களை ஒத்தி தேநீர், காகித கேக் இரண்டுக்கும் ஆணையிட்டது. நிலா சிபிக்கு என்ன வேண்டுமென்று கேட்கவில்லையே என்றபடி ஹாலுக்கு புறப்பட்டாள். அங்கே போகாதே என்றது ஜீனோ. ஏன்? ரவி உன் கணவனுக்கு செய்வது உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த காட்சியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு இருக்காமல் இருக்கலாம். சே, என்ன மோசமான வாக்கிய அமைப்பு என்று தலையில் தட்டி கொண்டது. என்ன சொல்கிறாய் ஜீனோ? நிலா, இந்த கணத்தில் உன் கணவன் ஒரு மனிதனா அல்லது பாசாங்கு இயந்திரமா என்று ரவி சோதித்து கொண்டிருக்கலாம். ஹாலில் இருந்து தட்டென்று ஒரு வினோதமான சப்தம் வர, திருத்தம், சோதித்து கொண்டிருக்கிறார் என்றது. மனசின் ஓரம் போகாதே, பார்க்காதே என்றாலும் மற்றொரு ஆர்வ ஓரம் போ, பார் என்றது. நிலா நெஞ்சம் படபடக்க அங்கே சென்றாள். சிபி ஹாலில் சட்டை இல்லாமல் படுத்திருக்க ரவி ஏதோ ஒரு டாக்டர் போல அருகில் நின்று கொண்டு சோதித்து கொண்டிருந்தான். சிபியின் வயிற்றுக்குள் கையை முக்கால் பாகம் நுழைத்து பச்சையாக ஒரு அட்டை போன்ற வஸ்துவை வெளியே எடுத்தான். அதில் சதுரம் சதுரமாக எலக்ட்ரானிக் சில்லுகள் பதிக்கப்பட்டிருந்தன. சென்ட்ரல் ப்ராசஸர் என்றான் ரவி அதை வெளிச்சத்தில் பார்த்து. நிலாவுக்கு அந்த காட்சியின் முழு அர்த்தமும் புரிந்ததும் அலறினாள். திடுக்கிட்ட ரவி, நிலா, நீ ஏன் உள்ளே வந்த என்று கேட்டான். இது இது யாரு? என்ன? எப்படி? நான் சொல்லலை, இது உன் கணவன் இல்லை, பொம்மை. கீழே தத்ரூபமாக படுத்திருந்த சிபி இப்போது அசையாமல் இருந்தான். ரவி மறுபடி அதன் விழா பக்கத்தில் இருந்து ஒரு சிறிய அறையை திறந்து மிகச்சிறிய கேசட் ஒன்றை எடுத்தான். பிரமாதம், இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பதிவு செய்யறதுக்கு. நிலா, அது வேண்டாம், அந்த பொம்மையை தூக்கி போட்டுருங்க ரவி, பிரயோஜனம் இல்லை, கொஞ்ச நாள் இருக்கட்டும். இதை எதுக்காக யாரு உன்கிட்ட அனுப்பிச்சாங்கன்னு தெரியற வரைக்கும். வேண்டாம் வேண்டாம். இல்லை நிலா, இந்த பொம்மை தேவைப்படும். ரவி அந்த பச்சை அட்டையை மறுபடி பொருத்த சிபி படக் படக் என்று கண்களை இமைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து அச்சா அச்சா என்றான். நிலா நடுங்கி போய் பின்வாங்கினாள். என்ன சிபி, சௌக்கியமா? நலமே, நீ நலமா? வந்தனம். இந்த மாதிரியே மரியாதையா ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருக்கட்டும். தகவல் பதிவு செய்யறதை மட்டும் பிடுங்கிட்டேன் என்று பைக்குள் அந்த கேசட்டை போட்டுக்கொண்டான். இங்க உட்காரு சிபி, தேநீர் சாப்பிடுறியா? நல்லது. நல்லதுனா நல்லது. ஜீனோ உள்ளே வந்து, தோஸ்த், நடை பழகலாமா, வெளியே போகலாமா என்று சிபியிடம் கேட்டது. நல்லது. சிபி எழுந்து நிற்க ஜீனோ தன் கழுத்தில் பட்டை கட்டி கொண்டு சங்கிலியை அவன் கையில் கொடுத்தது. நானும் சிபியும் வாக் போய்விட்டு வருகிறோம். அதுவரை மேற்கொண்டு என்ன செய்வது என்று தீர்மானித்து வையுங்கள். நாய் சிபியை இழுத்து கொண்டு செல்வதை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தாள் நிலா. என்ன ஒரு அற்பமான குரூரமான சமுதாயம். உன் கணவன் எங்கே என்ற கணக்கில்லை, பதிலாக ஒரு அரைக்குறை பொம்மையை செய்து அதை நம்புவாய் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றான் ரவி. இம்மாதிரி செய்வதால் என்ன பயன்? யாருக்கு தெரியும்? ஜீவாவின் ராஜ்யத்தில் நடக்கும் பற்பல வினோதங்களுக்கு என்ன பயன், என்ன அர்த்தம் என்று ஜீவாவுக்குத்தான் தெரியும். ஜீவா திடீரென்று அடுத்த வாரம் சென்னைக்கு வருகிறாராம். ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க செய்தி வந்திருக்கிறது. வரட்டுமே, ஜீவாவை கேட்டுவிடலாமா? அவரை பார்க்க முடியாது, கஷ்டம். அனுமதிக்கு எழுதினால் கிடைக்கும் என்று விவியில் செய்தி காட்டினார்களே. முயற்சி பண்ணிப்பார். சரி, பேட்டிக்கு அனுமதி கிடைக்கிறது. என்ன கேட்பாய்? என் கணவனை காணோம், அதற்கு பதில் ஒரு மோசமான பாசாங்கை அனுப்பியிருக்கிறார்கள் என்று. ஜீவா புன்னகைப்பார். தன் செயலாளரிடம் சொல்வார். செயலாளர் உதவி செயலாளரிடம் சொல்வார். இப்படி
பின் என்னதான் செய்வது? நிலா, உனக்கு புரியவில்லையா? அரசாங்கம் தனி மனுஷியான உனக்கு துரோகம் செய்கிறது, உண்மையை மறைக்கிறது. ஏதோ ஒரு தெரியாத காரணத்திற்காக உன் கணவனுக்கு ஏதோ ஒரு அசம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சில நாள் வரை உன் கணவன் அவர்களுக்கு தேவைப்படலாம். அதுவரை பொம்மையா? என்ன ஒரு விளையாட்டு, என்ன ஒரு அபத்தம்! அபத்தம், அதுதான் நம் பரிபாலனத்தின் தேசிய குணம். ஜீவாவை நீ சந்திக்க போகிறாயோ இல்லையோ, நாங்கள் சந்திக்க போகிறோம். நாங்கள் என்றால் மதிக என்றால் மக்களாட்சி திரும்ப வரும் கழகம். நாங்கள் ஜீவாவை கொல்லப் போகிறோம் என்று மெல்ல சொல்லிவிட்டு ரவி தன் உடைமைகளுடன் முன்னறைக்கு சென்றான். நிலா பிரமித்து நின்றாள். எண்ணங்கள் குழப்பமாக இருந்தன. அறையின் டெர்மினலுக்கு போய் கம்ப்யூட்டரே கம்ப்யூட்டரே வணக்கம் என்றாள். தன் பெயர் என் சொன்னாள். நிலா காத்திரு என்றது. சற்று நேரத்தில் பிங்க் என்ற சப்தமிட்டு, நிலா, நீ தென்மண்டல உப மத்திய கம்ப்யூட்டருடன் இணைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு ஒரு நிமிஷம் அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேண்டும் சொல் என்று ஒரு இயந்திர குரல், ஒருவிதமான மத்திய வயது குரல் கேட்டது. நிலா டெர்மினலை பார்த்து கொண்டே, எனக்கு ஜீவாவை பார்க்க அனுமதி வேண்டும். எப்போது? அவர் சென்னைக்கு வரும்போது. உன் பிரச்சனை என்ன? மாட்சிமை ஜீவா வரை கொண்டு செல்ல வேண்டிய லாயக்கு என்ன? என் கணவனை காணவில்லை. கணவனுக்கு பதிலாக அரசாங்க ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு பொம்மையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். திரை சற்று நேரம் சும்மா இருந்தது. சற்று நேரம் மௌனம். எங்கோ ஏதோ காந்த துகள்களுக்குள் இந்த செய்தி போய் அத்தனை பெரிய இயந்திர மூளையில் ஒரு கேள்வி அல்லது ஒரு வியப்பு அல்லது தவிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். இறுதியில், அப்படியா, பொம்மை என்று எப்படி தெரிந்தது உனக்கு? பிரித்து பார்த்து விட்டோம், எல்லாம் சிலிக்கன். மறுபடி மௌனம். போன முறையை விட அதிக அளவு மௌனம். நிச்சயம் கேள்வி டில்லிக்கு போயிருக்க வேண்டும். சற்று நேரத்தில் இரு என்றது ஒரு குரல். சற்று நேரத்தில் காத்திரு என்றது மற்றொரு குரல். மூன்றாம் முறையாக தயவு செய்து காத்திருக்கவும். அதன்பின், நிலா, உன்னிடம் அச்சடி இருக்கிறதா? இருக்கிறது. இணை அதை. அப்பாடா, சிபி வாங்கி வைத்திருந்த லேசர் பிரிண்டருக்கு உபயோகம். பாவம், சிபிதான் இல்லை என்று அதன் கேபிளின் சுலப இணைப்பை செருகி தயார் என்றாள். இப்போது அதன் மெல்லிய லிர் கேட்டது. அச்சடி துவங்கியது. இந்திய அரசு உள்துறை பிரிவு. நிலாவுக்கு நம்ப முடியவில்லை. ஜீவாவை சந்திக்க அனுமதி அவளுக்கு. ஜீவா சென்னை வரும்போது நிலாவை சந்திக்க மிகவும் விரும்புகிறார். நிலா கண்களை கசக்கிக் கொண்டாள். ஜீவா நாட்டின் தலைவர், இந்த நாட்டின் பொருளாதார சமுதாய விதிகளை நிர்ணயிப்பவர், முதல் குடிமகன், தலைவர். அவர் என்னை சந்திக்க அழைக்கிறார். நிலா, ஜீவாவை சந்திக்கும் முன் சில சம்பிரதாயங்கள் உள்ளன. உள்துறையின் சென்னை கிளை அலுவலகம் ஐ பிரிவுக்கு முதல் நாள் காலை வர வேண்டும். அங்கே எல்லாம் சொல்லித் தருவார்கள். என்ன சந்தோஷம்தானே? என் கணவன் கிடைத்துவிட்டால் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன். கவலைப்படாதே, ஜீவா கவனித்து விட்டார். ஜீவா நமக்கெல்லாம் பெரும் தலைவர். அவர் கருணை உள்ளவர், அன்பு உள்ளவர், திறமை உள்ளவர். ஒவ்வொரு குடிமகனும் அவருக்கு ஒன்றே. ஜீவா வாழ்க வாழ்க என்றாள் நிலா தன்னை அறியாமல். ரவி இப்போது மெல்லுடைகளுக்கு மாறியிருந்தான். கையில் ஒரு கண்ணாடியில் வெள்ளையாக பானம் வைத்திருந்தான். நிலா அந்த அனுமதி கடிதத்தை அச்சடியிலிருந்து கிழிக்கையில் ரவி அங்கே வந்தான். என்ன நிலா? அனுமதி. ஜீவாவை பார்க்கவா? ஆம், கேட்டேன், கிடைத்தது. ஜீவாவே நேராக பேசினாரா? இல்லை. சில பேரிடம் அந்த ஸ்டெண்ட் கூட அடிப்பார். எங்கே காட்டு. அதை படித்துவிட்டு விசிலடித்தான். அனுமதி கிடைத்திருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை. அவன் யோசனை என்ன என்று அறியும் முன்னே ஜீனோ சிபியை இழுத்துக்கொண்டு உள்ளே வந்தது. ரொம்ப அடாசு மாடல். தெருவில் போனால் பச்சை சிவப்பு தெரியவில்லை. தன் பேட்டரியை சார்ஜில் போட தெரியவில்லை. என்ன ஒரு மோசமான தயாரிப்பு. சிபி சற்று தொளதொளவென்று நடந்தது. நான் படுத்துக்கொள்ளவா? இரு. எங்கே போகிறாய்?
சரி, இருக்கிறேன். ஜீனோ, இங்கே வா, நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 9. சென்னை சேப்பாக்கத்தில் பெரிய கூட்டம் நடக்கப் போகிறது. அந்த கூட்டம் துவங்கும் முன் தேர்ந்தெடுத்த சில பிரஜைகளை ஜீவா சந்திக்க சம்மதிக்கிறார். அந்த பாக்கியம் 107836 உனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக சில தயார்த்தனங்கள் உள்ளன. ரவி படிப்பதிலிருந்து நிமிர்ந்தான். அப்படியென்றால் முன்னேற்பாடுகள். முதல் நாளே நீ சேப்பாக்கம் மைதானத்துக்கு வந்துவிட வேண்டும். ஆயுதங்கள் எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உன்னை சோதனை போட்டு உன்னை அரசாங்க விருந்தினராக ராத்திரி வைத்திருப்போம். காலை 8:30 மணிக்கு ஜீவாவை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கும். ஜீவாவை எப்படி அணுகுவது, எப்படி பேசுவது போன்ற பந்தாக்களில் எல்லாம் உனக்கு பயிற்சி அளிக்கப்படும். ஜீவாவின் முன் மக்கள் எப்படி மண்டியிட வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும். அரசாங்கத்தில் தமிழை போட்டு கொள்ற மாதிரி ஏதும் இல்லை. ரவி தன் மேஜை விளக்கை சரியாக அமைத்து கொண்டு, இதை கேள். ஜீவாவிடம் சொல்ல வேண்டியதை முன்பே சுருக்கமாக ஒரு காகிதத்தில் அச்சடித்து 8 பிரதிகள் செக்ரட்டரியிடம் கொடுக்க வேண்டும். அபத்தம் என்றது ஜீனோ. இது என்ன மக்கள் சந்திப்பு? ஜீவாவை சந்திக்க 1 நிமிஷம். உடனே அழைத்து செல்ல ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் நல்லது. அதற்கு இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. அனுமதி கிடைத்தாலும் உன்னை பற்றி விசாரித்தால் உன்னை அந்த வட்டாரத்திலேயே அனுமதிக்க மாட்டார்கள் என்றது ஜீனோ. பார்க்கலாம். நிலா, துணைக்கு ஆள் கேட்டால் கொடுப்பார்கள். இந்த தடவை கிட்டத்தில் அந்த ஜீவாத்மாவை பார்க்க போகிறேன். வேறு ஏதும் விசேஷமில்லை. எங்கள் மாத்திக்க தலைமைச் செயலகத்திலிருந்து எவ்வித கட்டளையும் இல்லை. ஜீவா, ஜீவா, ஜீவாதாரம், ஜீவோனோபாயம், ஜீவாத்மா என்றது ஜீனோ. உன் நாயை உள்ளே விடுவார்களோ? முதலில் நான் நாய் இல்லை. அப்படியே அனுமதித்தாலும் நான் வருவதாக இல்லை. ரஸ்லை முடிக்க வேண்டும். இனி எனக்கு ஸ்கானர் புதுசு பண்ண வேண்டிய ஆளாக தெரியவில்லை. உள்ளே இருந்து நிலா அவர்கள் இருவருக்கும் தேநீர் கொண்டு வந்து தர, நாய் அதை சாசரில் ஊற்றி பிளாக் பிளாக் என்று நக்கி குடித்தது. இதில் உள்ள குளுக்கோஸ் மட்டும்தான் என் செல்லுக்கு உபயோகம். மற்றவை யாவும் விரயம். ரவி, தித்திப்பு என்றால் என்ன? உன் நாக்குக்கு அது தெரியவில்லையா ஜீனோ? என் நாக்கில் ஒரு தெர்மோகப்பில் மட்டும்தான் இருக்கிறது. ருசி என்பதே எங்கள் மாடலுக்கு கிடையாது. 400 கொடுத்தால் நாக்கு மாற்றி தருகிறார்கள். நாக்கு போல வேறு அவயங்கள்? ஷட்டப் என்றது ஜீனோ. ரவியின் அருகில் நிலா உட்கார, எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். என்ன பயம்? ஜீவாவிடம் ஏதாவது தத்துப்பித்து என்று உளறிவிட்டேனெனில்? ஜீவா ஆபத் வாய்ந்தவர், அநாத ரட்சகர். அவர் நம் போன்ற சின்ன சின்ன பிரஜைகளின் சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர். அன்னதாதா, நசிந்து போனவன், பொறுக்கி பயல். இருக்கும் எல்லா உரிமைகளையும் பறித்து கொண்டு ஜீவா மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர். ஹோ என்று சிரித்தான் ரவி. ரவி, உன்னை அழைத்து போக எனக்கு பயமாக இருக்கிறது. ரவி, எங்கே உன் கணவன் என்று கேட்டான். அறையில் மௌனமாக உட்கார்ந்திருக்கிறான். ஏதாவது கேட்டால் என்னை தொந்தரவு செய்யாதே என்கிறான். கிட்டே போகவே அருவருப்பாக இருக்கிறது. ஜீவாவிடம் இதை சொல்லத்தான் போகிறேன் என்று டெர்மினலில் எழுத உட்கார்ந்தாள். அன்புள்ள ஜீவாவுக்கு எனக்கு அனுமதி தர இசைந்ததற்கு என்றது ஜீனோ. வந்தனம், இசைந்ததற்கு வந்தனம். என் கதை வினோதமானது. என் கணவரை காணோம் என்று. ஜீனோ கொட்டாவி விட்டுக்கொண்டு தன் இருக்கைக்கு சென்று பெர்ட்ரண்ட் ரசல்ஸ் படிக்க ஆரம்பித்தது. ரவி அடுத்த அறைக்கு சென்றான். அங்கே சலனமில்லாது உட்கார்ந்திருந்த சிபியை பார்த்தான். சிபி என்று விழித்தான். அது மெல்ல திரும்ப ஜீனோ தன் புத்தகத்துடன் உள்ளே நுழைந்தது. சிபி, உன்னை ஒன்று கேட்க வேண்டும். கேள் என்றது சிபி. ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரே ஒரு நாவிதன் சுய சவரம் செய்து கொள்ளாதவர்களுக்கெல்லாம் சவரம் செய்கிறான். அப்படி என்றால் அவனுக்கு யார் சவரம் செய்கிறார்கள்? சிபி, கொஞ்சம் இரு, யோசித்து சொல்கிறேன் என்றது. ரசலின் பாரடாக்ஸ்.
இதை யோசித்து பார்த்து விடை தருவதற்குள் அதன் பேட்டரி எல்லாம் காலியாகிவிடும் பாரேன். சுயசவரம், வெறும் சவரம், சுயசவரம் என்றது சிபி. உத்தரவாதம், வா போகலாம். இந்த சிபி இயந்திரத்துக்குள் இருக்கும் ஆணை தொடரை வாசிக்க முடியுமா? முடியாது. அதற்கு ஹார்ட்வேர் தெரிய வேண்டும். சிபி இப்போது சற்று சோர்ந்து போய் ஓரத்தில் ஒரு வினோதமான நிலையில் உட்கார்ந்து நின்று போயிற்று. பாவம், புது பேட்டரி போடுகிற வரை இப்படியே இருக்கும் என்றது ஜீனோ. இருக்கட்டும். நிலா அப்போது உள்ளே வந்து, ரவி, இதை பார் என்று அந்த காகிதத்தை காட்டினாள். 8 பிரதி எடுத்தாக வேண்டும். ரவி அதை மேலாக பார்த்து, சபாஷ், நன்றாக எழுதியிருக்கிறாய் என்றான். படிக்கவே இல்லையே. என்ன எழுதியிருப்பாய் என்று தெரியாதா என்ன? முக்கியம் நீ ஜீவாவை சந்திப்பது. எனக்கும் அனுமதி கிடைத்தால் நல்லது. இல்லையெனில் நீ தனியாக போக வேண்டும். ஜீனோவை அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். பந்தோபஸ்து ரொம்ப அதிகம். சிபி, என்ன ஆச்சு உனக்கு என்றாள் புன்னகையுடன். சிபி தீர்ந்து போச்சு. புதுசாக பேட்டரி போட்டால்தான் சிபி நகரும். இதோ பார், இதை போட்டோ எடுத்து உன் கடிதத்துடன் பின்குறிப்பாக இணைத்து கொடு. நிஜமான சிபியை பற்றி கவலையாக இருக்கிறது ரவி. எங்கே இருக்கிறாரோ இல்லையோ, நீ ஜீவாவை சந்திக்கும் போது வேறு ஏதும் கேட்டு குழப்பாதே. எனக்கு என் உண்மையான கணவர் திரும்ப வர வேண்டும், பொம்மை அல்ல என்று கேள். எல்லாம் உள்துறை ஆசாமிகள் செய்யும் சாகசம்தான். இதை போய் நம்புவோம் என்று எப்படி இந்த அடாசு பொம்மையை அனுப்பினார்கள்? என்ன ஜீனோ, பொம்மையை நம்புபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆம், அதுதான் அர்த்தம். மக்கள் அனைவருமே அரசாங்கம் விநியோகிக்கும் செய்திகளை நம்பி அரசு கொடுக்கும் உணவை உண்டு, உடையை உடுத்து, அது அனுப்பும் பொம்மைகளை உண்மை என நம்பி. நிலா, என்ன அக்கிரமம் பார்த்தாயா? இதை நாம் நிறுத்த வேண்டாமா? எப்படி நிறுத்துவது? ரவி தன் குரலை தழைத்து கொண்டு, ஜீவாவை கொல்ல வேண்டும். அதைத்தான் மாத்திக்க தலைமையகம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. ஜீனோ என்று கனைத்து கொண்டது. ரவி, நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்துக் கொள்கிறாய் என்று நினைக்கிறேன். இந்த அறைக்குள் மானிட்டர், கேமரா, கண், ஒட்டு கேட்கும் சாதனம் எதுவும் இல்லை எனினும் இந்த அஜாக்கிரதை உன்னை எங்கே கொண்டு போய்? வாக்கியம் ரொம்ப பெருசாகிவிட்டது. என் பொதுவான அர்த்தம் புரியும் என்று எதிர்பார்க்கிறேன். ஜீனோ, உன்னைத்தான் பயன்படுத்துவதாக திட்டமிட்டிருக்கிறேன். ஜீவாவை கொல்ல. ஜீனோ, என்ன பொருத்தம்? கக் கக் என்று சிரித்தது. மனிதன் இறக்கை இல்லாத ஒரு பறவை என்று கிரேக்கர்கள் சொன்னது எத்தனை நிஜம்! நிலா, இந்த நாட்டில் பொம்மைகள் எத்தனை பேர், கேள்வி கேட்காதவர்கள் எத்தனை பேர்? ஜீவா சொல்வதை கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொண்டு அரசாங்கம் தரும் புள்ளி விவரங்களை நம்பிக்கொண்டு ஒரு மயக்க உலகிலே வாழ்பவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு அதை பற்றியெல்லாம் என்ன கவலை? என் சிபி கிடைத்தால் சரி. வெள்ளிக்கிழமைதான் நிலாவுக்கு அனுமதி வந்தது. 2 பேருக்கு அனுமதி என்று போட்டிருந்தது. நிலாவுக்கு ரவியை அழைத்து போவதில் சற்று தயக்கம் இருந்தது. ஆஸ்பத்திரி பரிசோதனைக்கு வரும்படி ஒரு கடிதம் வந்திருந்தது. ஜீவாவை சந்திக்கும் முன் அவள் உடல்நிலை, மனநிலை, இரத்தம் எல்லாம் எதற்காக பரிசோதனை செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. காலையே சேப்பாக்கம் மைதானத்துக்கு ரவியுடன் போனாள். எப்போதோ கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருந்தார்களாம். கிரிக்கெட் ஆட்டம் தடை செய்யப்பட்டதிலிருந்து ஆஸ்ட்ரோ புல்வெளி அமைத்து பங்கி, ஜீல் என்று ஆட்டங்களுக்கு மைதானம் பயன்பட்டாலும் வருஷாந்திர கம்ப்யூட்டர் சந்தையும் அரசாங்க பொதுக்கூட்டங்களும் தான் விசேஷம். இங்கிருந்து மேகம் வரை பிரம்மாண்டமான ஹீலியம் பலூனின் ஆதரவில் ஜீவாவின் சிரித்த முகம் நீலவானில் ஒளிர்ந்தது. பள்ளி பிள்ளைகளை லாரி லாரியாக கொண்டு தள்ளினார்கள். அவர்கள் வெள்ளையாக சீருடை அணிந்து இப்பொழுதே கொடியாட்ட துவங்கினார்கள். ஜீவா நடக்க போகும் பாதைக்கு கம்பளம் அமைத்து பக்கவாட்டில் செடிகள் கொண்டு வந்து 1 மணி நேரத்தில் உத்தியானவனம். ஒலிபெருக்கியில் தேசபக்தி கீதம் பாடப்பட்டது. தந்தையின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் ஜீவா வாழ்கவென்றே. இந்த பாட்டை எழுதின ஆளு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்து
இறந்து போனான். நல்ல வேளை என்றான் ரவி. ஸ்டேடியம் ஆபீஸில் அவர்கள் இருவரையும் தனித்தனியாக பிரித்து அழைத்து சென்றார்கள். இரவு தனித்தனியே தங்க வைத்தார்கள். காலையில் ஜீவாவை சந்திக்க போகும் முன் நிலாவை ஒரு காவலாளி உடம்பெங்கும் தடவி பார்த்தான். நிலா அவனை முறைத்துவிட்டு வெளியே வந்தாள். அவள் உடுத்தி கொள்ள ஓவரால் அளிக்கப்பட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்டன. ரவி என்று கூப்பிட்டாள். எனக்கு இதுவரைதான் அனுமதி. உனக்கு துணை அவ்வளவுதான். ஜீவாவை பார்க்க போவது நீ மட்டும்தான். அந்த காகிதங்களை கொடுத்தாயா? ஆச்சு. ஜீவா வந்துவிட்டாரா? அப்போதே வந்தாயிற்று. மற்ற பிரஜைகளை ஒவ்வொருவராக சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறார். உனக்கு வேலை வரும்போது சந்திக்கலாம். உள்ளே கைத்தட்டல் ஒலி கேட்டது. 4-5 இளைஞர்கள் சந்தோஷத்துடன் வெளிவந்தார்கள். ஜீவா வாழ்க என்ற ஆரவாரம் கேட்க நிலா மெல்ல மெல்ல அந்த வாசலை நோக்கி நடந்தாள். வா குழந்தாய் என்று தந்தைத்தனமான ஒரு குரல் கேட்டது.